திருப்பூரில் கனமழை, வெள்ளத்தில் 20 பேர் அடித்துச் செல்லப்பட்டனர். மேலும் பலரை காணாததால் தேடும் பணி தீவிரம். மன்னார் வளைகுடாவில் சுற்றுலா மையம் அமைக்க மீனவர்கள் எதிர்ப்பு, இயற்கை வளம் பாதிக்கப்படும் என்று புகார். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. திருப்பூரில் வரலாறு காணாத மழையில் சிக்கி இதுவரை 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். மேலும் பலர் காணாமல் போனதை அடுத்து தேடும் பணி தீவிரமடைந்துள்ளது. தமிழகத்தில் பருவமழை தீவிரமடைந்த நிலையில் கடந்த 10 நாட்களாக தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் பரவலாக நல்ல மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக மழையின் தீவிரம் சற்று குறைந்த நிலையில் திருப்பூரில் நேற்று இரவு 10 மணிக்கு பெய்ய தொடங்கிய மழை கனத்த மழையாக மாறியது. காலை 4 மணி வரை பெய்து கொண்டிருந்த மழையால் நகரின் அனைத்து சாலைகளிலும் வெள்ளம் போல் மழைநீர் ஓடுகிறது. இந்த வெள்ளம் காரணமாக காங்கேயம் சாலை, PKR காலனி, புஷ்பா நகர், பெரிய தோட்டா பகுதிகளில் உள்ள வீடுகளில் வெள்ள நீர் புகுந்ததை அடுத்து வீடுகளுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டது. ஏராளமான பொருட்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. இந்த மழை வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். மேலும் உயிர் சேதம் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டவர்களின் உடலையும் காணாமல் போனவர்களையும் தேடும் பணி தீவிரமடைந்துள்ளது. நகர் முழுவதும் மின்சாரம் முற்றிலும் துண்டிக்கப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதுவரை 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் இந்த வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என்று மாவட்ட ஆட்சியர் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. மன்னார் வளைகுடாவில் உள்ள 21 தீவு